என புரிய வைக்கிறார் சிறுகதை மூலம் மா கனிஷ்கா. என் பெயர் மா கனிஷ்கா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா. வாசகம் நடுநிலைப்பள்ளி 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். வாழ்க்கை ஆலமரம். விவசாயி ஒருவர் புதிதாக ஒரு ஆலமரக் கன்றை தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார். அது காற்றில் அசைந்து ஒடிந்து விடாமல் இருக்க அதில் அருகில் ஒரு குச்சியை நட்டு வைத்திருந்தார். செடியை அதில் கட்டியும் இருந்தார். பிறகு அதை சுற்றி வலையால் வேலி அமைத்தார். நேரத்துக்கு நேரம் தண்ணீரும் உரமும் போடப்பட்டது. இதை பார்த்த எதிரே இருந்த காட்டு செடி ஒன்று, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? எங்களை பார், நாங்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம். ஆனால் நீயோ குச்சியால் கட்டப்பட்டு கூண்டுக்குள் அடைபட்டு கிடைக்கிறாய் என ஏளனம் செய்தது. ஆலமர செடி யோசிக்க ஆரம்பித்தது. நானும் பிற செடிகளைப் போல் சுதந்திரமாக வாழ்ந்தால் என்ன? எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே மறுநாள் அந்த காட்டு செடி இருந்த இடம் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டது. அந்த காட்டு செடியும் வெட்டி தூக்கி எறியப்பட்டது. அந்த வழியாக வந்த விவசாயியின் மகன், இது என்ன செடியப்பா, ஏன் வலையெல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க என்று கேட்டான். இதுவா, இது மற்ற செடி மாதிரி சீக்கிரமா வளர்ந்து சீக்கிரமா அழிஞ்சு போறதில்ல. பல 100 வருடம் வாழ்ந்து பயனடையக்கூடியது. அதான் இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு என்றார். தன்னை கட்டி வைத்திருக்கும் குச்சிக்கு சுற்றியிலிருந்து வேலியும் நான் இன்னும் நன்றாக வளர்வதற்குத்தானே தவிர சுதந்திரத்தை பறிப்பதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டது. நீங்கள் ஆலமரமாய் வளர வேண்டும் என்றால் சில கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் செய்யும். நன்றி, வணக்கம்.